பிரதர், முதல்வர் படைப்பகம் ஸோ இது எப்படி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்துக்கு இது எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் இருக்குது ரொம்பவே. அண்ட் ஒரு சைலண்ட்டான அட்மாஸ்பியர், ஒரு லைப்ரரி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அண்ட் ஃப்ரீ வைஃபையும் இருக்குது. ஸோ தட்ஸ் அன் எக்ஸலண்ட் மூவ் ஆக்சுவலி பை த கவர்மெண்ட். இது வந்து மாணவர்களோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு நல்ல ரீடிங் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டடின்ற வரும்போது அவங்க ரொம்ப டீப் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி தே கேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் தே வாண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் புக்ஸ் எல்லாமே இருக்குது. So and still I prefer more students to come and explore this place. This is very good. ஓகே. சார், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் ஐ மீன் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னாலே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, ஐ மீன் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ உள்ள அது எப்படி இல்லை, அது வந்து 90% ரெஸ்பெக்டோட தான் நடத்துகிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். அண்ட் டாய்லெட் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டே வரும்போது கொஞ்சம் உடஞ்சிது. தட்ஸ் அஃப்கோர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் இனிஷியேட்டிவ் ஹேஸ் டேக்கன் பை கவர்மெண்ட். பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். அண்ட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கம் இன்னும் மாணவர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க? இது தொடர்ந்து இவங்களோட ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எனக்கு தெரியல டிஎம்கே பற்றி. ஏன்னா இவங்க ஜஸ்ட் பிகாஸ் இவங்க இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அது குட் தான். அது கண்டிப்பாக பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான். இந்த ஆட்சி இன்னும் தொடருமா அப்படின்றது பொலிட்டிக்கலாக நீங்கள் உங்களுக்கு நான் கேட்குறேன், தொடரணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களா? உங்களுக்கு ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள் மாணவர்கள்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது ஓகேவா? இந்த மாதிரி நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தால் ஓகே தான். என் பாயிண்ட். தேங்க்யூ. முதல்வர் படைப்பகம் எந்த அளவுக்கு சார் யூஸ்ஃபுல்லாக? இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, புக்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் புக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட மெயின்டைன் பண்ணலாம். லைக் ஒரு சில புக்ஸ் வந்து கொஞ்சம் பேஜஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது புக்ஸ். ஸோ இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. அதர் லைப்ரரிஸ் காஸ்ட் பே இருக்குல்ல சார், அது இதுவும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு சார்? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட்டே கிடையாது. ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். காலேஜ் பசங்களுக்கு, அப்புறம் புக்ஸ் படிக்கணும்னு ஒரு எந்தூசியாசம் இருக்கிற பசங்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இன்னொரு சின்ன பசங்களுக்குலாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, நம்மளுக்கு காஸ்ட் இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஒரு புக்கு கிடைக்குது, அதை ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக நல்லா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பிளான் ஒன்று கொடுத்து அதை பீப்புளுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீட் அண்ட் க்ளீனாக இல்லை ஒரு ரெஸ்பெக்டபுளாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்ற விஷயம். ஆமாம். இங்கே எப்படி சார் அது? இல்லை, அது வந்து நம்ம பீப்புள் கிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு புக்கு நம்ம வந்து ஒரு செக்ஷன்லேருந்து எடுக்கிறோன்னா அந்த புக்கை வந்து ப்ராப்பராக அதே செக்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு தான். இல்லை, ப்ராப்பராக அந்த லைப்ரரியன் கிட்ட எடுக்கணும். ஸோ நிறைய நாங்கள் பார்த்தது என்னென்னா, அங்கங்கே வச்சிடுறாங்க புக்ஸை. ஸோ மேபி அந்த பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு இதை எங்கே வைக்கணுன்றது தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் கைட் பண்ணுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் லைப்ரரி வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் அப்படியே மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஎம்கே சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. லைக் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த 2026 உங்கள் ரிப்பீட் இவங்க வரலாம் டிஎம்கே சைட் வரலாம், வந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். பண்ணலாம் தான், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ முதல்வர் படைப்பகம் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது? இப்போது இங்கே தனியாக இங்கே ஸ்டடிங் ஹால் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வைஃபை ஆக்சஸ் இருக்குது, ஏசி கண்டிஷன், ஏர் கண்டிஷன்டாக இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய வந்து இடத்துல வந்து படிக்க இடமெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி லைப்ரரி கட்டினதுனால இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக படிக்கிற ஏரியா இருக்குது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாம் எல்லாமே ஆக்சஸ் இருக்குது. ஒரு ₹5 ஸ்லாட் அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் ரீட் பண்ணுற அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பரவாயில்ல. ஆனால் கொடுத்த ஒர்த்துக்கு நல்ல செம்ம ஒர்த்தாக தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு சார்? ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த நீட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். இந்த பதிப்பகமாக வந்து எந்த அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி எதுவுமே சொன்னால் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஒன்று மெயின்டெனன்ஸ் பற்றி எந்த குறையுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒன்றும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ கரண்ட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க.
லைக் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த 2026 இவங்களோட ஆட்சி தொடரலாம்னு நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். இல்லை வாட் எவர் இவங்களோட இந்த அப்ரோச் பிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக பண்ணுறது வந்து ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அல்ல இது தேங்க்யூ சார். முதல்வர் படைப்பகம் எந்த அளவுக்கு பிரதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லைப்ரரியாக தான் இருந்தது. அதை வந்து இடிச்சுட்டு இப்போ கட்டியிருக்காங்க. கீழ் ஃப்ளோர் வந்து லைப்ரரி, மேலே வந்து முதல்வர் படைப்பகமாக இருக்குது. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாமே ஏர் கண்டிஷனிங்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா ஸ்லாட்ஸ்லையும் புக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நியூவாக யாராவது வராங்க அப்படின்னா அவங்களால வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்னும் கூட ஸ்பேஸ் அதிகமாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இன்னும் ஒரு 100 பேரோ இல்லை ஒரு 50 பேரோ வந்து படிக்கிற மாதிரி இருந்திருந்தால் இன்னும் கூட இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்பயும் வந்து மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை படிக்கிற டெஸ்க்காக இருக்கட்டும், சேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. இப்போ புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் சொன்னீங்க பெய்டு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு, என்ன சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக அது 5 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட்டு அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து 5 ருபீஸ்ன்றது ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஏன்னா அது ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு வந்து 5 ருபீஸ்ன்றது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்ரு என்ன அப்படின்னா வந்து இது லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே 1 மந்த், அதாவது இந்த மாதம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த 6 ஸ்லாட்டையும் புக் பண்ணிடுறாங்க. அதாவது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லாட்டுமே புக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி புக் பண்ணுறதுனால இப்போ நான் வந்து வந்துடுறேன், வந்து பார்க்குறேன் அப்படின்ற, இப்போ ஒரு 2-3 நாள் கழித்து நான் வரேன் அப்படின்னா எனக்கு எந்த ஸ்லாட்டுமே வந்து அவைலபிளாக இருக்காது. நான் ஆன்லைனில் இன்க்ரீஸ் பண்ணலாம். எஸ், சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ஒரு ரெகுலேட் மாதிரி பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து புக் பண்ணிடுறாங்க, சில பேர் வரமாட்றாங்க. அது அந்த இடம் வந்து அப்படியே கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்று. மெயின்டெனன்ஸ் எப்படி? மெயின்டெனன்ஸ்லாம் ஓகே ப்ரோ, எல்லாமே வந்து அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே. கவர்மெண்ட்டில் ஐ மீன் கரண்ட் கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியாலஜி எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஓகேவா? இந்த மாதிரி பண்ணலாம். இது இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் தாராளமாக. மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களோட டேக்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்னும் இன்கம் தான் அதிகமாக ஆகும். ஏன்னா நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிப்போம், அதனால் டேக்ஸ் அவங்களுக்கு தான் போவோம். ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து தாராளமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து பண்ணணும் அவங்க. தேங்க்யூ. சொல்லுங்க மேம். ஸோ முதல்வர் படைப்பகம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ்வலி ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இங்கே வந்தது. சம்மர் டைமில் ஏர் கண்டிஷனிங்லாம் ஒழுங்காக இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் 8 வரைக்கும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ அதர் லைப்ரரிஸை கம்பேர் பண்ணும்போது எந்த வகையில் மேம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும்? முக்கியமாக நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் முக்கியமான இந்த வெதருக்கு வந்து ஏர் கண்டிஷனிங் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணோன்னாலும் நம்ம மேலே அந்த ப்ராக்டிக்கல் செஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏதாவது காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்களா? அதர் லைப்ரரிஸில் சம் பே உண்டு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நார்மல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் இருக்குது. அங்கேயே 40 சீட்ஸ் கிட்ட இருக்குது. அதனால் நம்ம இயர்லியாக வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மீதி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 5 ருபீஸ் சார்ஜ் நம்ம 3 ஹவர்ஸ் புக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலே வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஆக்சுவலி பழைய லைப்ரரிஸ் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ரீஓப்பன் பண்ணது வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணதானாங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இது யூஸ்வலி நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஒரு பேக் போனா? எனக்கு தெரிஞ்சு இந்த லைப்ரரியில் படித்து தான் நிறைய பேர் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு வரும்போது இவங்களோட ஆட்சி தொடரலாம்னு நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கல் கமெண்ட் பண்ணல, சாரி. ஒரு ஐடியா இருக்கான்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்ன்றீங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணலான்ற ஐடியா. இதை எப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இது இருக்கும் எல்லாத்துக்கும். தேங்க்யூ சார். இருந்தது. ஸோ இப்போ நியூ லைப்ரரி கட்டுக்க நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக ஏசி போட்டிருக்காங்க. அது இந்த சம்மர் சீசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒன்றுனா பசங்க நிறைய பேர் வராங்க. ஸோ முன்னே வந்ததை விட இப்போ பசங்க நிறைய பேர் வராங்க.
சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா இருக்கிறது ஒரு ஷார்ட்டேஜ் தான், 42 சீட்டு தான் இங்கே கொடுக்குறாங்க. மேலே சிஎம்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஸ்டார்ட் ஃபுல்லாகிடுது. அதனால் நிறைய பசங்க வந்து இங்கே வெளியே நியூஸ் பேப்பர் படிக்கிற செக்ஷனில் சில்ட்ரன் செக்ஷன் அதை மாதிரி தான் உட்காந்துட்டு போகிறாங்க. ஸோ சீட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா பெட்டராக இருக்கும். நிறைய பசங்க வந்து படிக்கலாம். நிறைய காம்படிட்டிவ் படிக்கிற பசங்க வராங்க, சிஏ படிக்கிறாங்க, சிஎம்ஏ, யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் நிறைய பசங்க வராங்க. ஸோ சீட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டேபிள் இல்லை ஃப்ரீயாக நிறைய இடம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து சீட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குங்க ப்ரோ. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்க எல்லாத்துக்கும் புக்ஸ் இருக்குது. படிக்கிறவங்க எல்லாரும் படிக்கலாம் ஆக்சுவலிங்க. இப்போ சிஸ்டம் ஆக்சஸ் வந்து எப்படி அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு இல்லை, நான் எந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து நான் இன்னும் போயிட்டேன் யூஸ் பண்ணல. ஏன்னா ஓனர் லேப்டாப் வச்சுட்டனால வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் வந்து மற்ற பசங்க வந்து கேட்டுப்பாங்க. வைஃபை அது ஃப்ரீ இப்போ எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து ஒய்ஃபை எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லோரும் வரலாம், வந்து விட்டம் விசிட் பண்ணிட்டு படிக்கிறவங்க வந்து படிச்சுட்டு போகலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிறது சீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன். நிறைய பேர் பசங்க படிக்க வராங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ எல்லாருக்கும் இப்போ இந்த மேல வந்து எக்ஸாம் லைக் வந்து நீட் படிக்கிற பசங்களுக்கும் வருது எக்ஸாம், மேலே வருது சிஎம்ஏ படிக்கிற பசங்களுக்குலாம் எக்ஸாம் வருது, ஈவன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கும். ஸோ எல்லாருமே ஒரே டைமில் வராங்க. ஸோ வீக்கெண்ட் ஆச்சுன்னா சாட்டர்டே சண்டே ரொம்ப நிறைய ரஷ் வருதாங்க. அதுக்கு வந்து மேலெல்லாம் நிறைய இடத்துல வந்து ஃப்ரீயாக சீட்ஸ் அவைலபிளான ஸ்பேஸ் இருக்குது. அங்கெல்லாம் சீட்ஸ், சேர், டேபிள் லைக் இது மாதிரி இதை போட்டாங்கன்னா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னோட இது சொல்லுவாங்க. கரண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, லைக் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? லைக் அவங்களும் 2026 கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? லைக் வந்து இது ஒவ்வொரு பீரியடில் வந்து 5 இயருக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த இயரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னாடியே பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுது. அது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து பண்ணுறது அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. பாலிடிக்ஸ் பற்றி பேசலாமான்றது ஷுவராக தெரியல எனக்கு. மேபி இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீல் இல்லை பண்ண அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் என்ன பண்ணலான்றதை விட வேறு ஒருத்தவங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி நாங்கள் வேறு ஒருத்தவங்க பெட்டராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் இப்போ கரண்ட்டில் கொடுத்துருக்குறது இது யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்குது ஆக்சுவலி. கவர்மெண்ட் கொடுத்துருக்க விஷயம் ஓகே. பட் ஆனால் இது வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. இது வந்து நிறைய லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சென்னை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து இந்த சொல்கிற மாதிரி லாஸ்ட் 6 மந்த்தாக ரொம்ப பரபரப்பாக வேலை பண்ணி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த இவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அது முன்னாடியே கொஞ்சம் பண்ணி தானே இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்போம். முதல்வர் படைப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ஒர்த்தபுளாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? வேர்த் தான். புக்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க, ஏசியும் இருக்குது, ஃப்ரீ வைஃபை இருக்குது, நம்ம உள்ளே உட்காந்து படிச்சுக்கலாம், நிறையா பிளேஸ் இருக்குது. வேர்த் தான், உள்ளே வந்து படிக்கலாம். எப்பவுமே கவர்மெண்ட் ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணுறதுனால வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது. அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் க்ளீன் பண்ணிடுறாங்க. காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவாங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் க்ளீனாக தான் இருக்குது, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. உள்ள ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் ரெஸ்பெக்டாக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ இந்த வைஃபை சொன்னீங்க, இந்த சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்? இல்லை, அது எனக்கு தெரியல. நான் இங்கே படிக்க தான் வரேங்கிறதுனால சிஸ்டம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதர்வைஸ் வேறு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் இது இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்? இதுவே ஓகே தான் லைப்ரரிக்கு. இன்னும் கொஞ்சம் புக்ஸ் மட்டும் பெரியவங்க படிக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சா ஓகே போதும். எக்ஸ்ட்ரா புக்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா புக்ஸ் கலெக்ஷன். இப்போ வந்து இந்த கரண்ட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்குறதுனால வந்து இவங்க அகெயின் திருப்பி 2026 பொறுத்தவரை இவங்க கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு? இல்லை என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த கரண்ட் கவர்மெண்ட் பற்றி என்ன ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண விஷயங்களை பார்க்கணும். இல்லை ஓகேவா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் ஓகே தான். இது பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் மற்றதெல்லாம் எனக்கு தெரியல. இது ஓகே தான். லைப்ரரி ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறது பெனிஃபிட். சார், முதல்வர் படைப்பாங்க, இது எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இப்போ இன்ஸ்டிடியூட்டில் இந்த மாதிரி சேர்ந்து படிக்கிற பசங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து படிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்ஸ்டிடியூட்லேயும் இங்கேயும் படிக்க முடியாமல் இருக்காங்க. இன்னும் அது ஒன்றும் இல்லாமல் நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருந்து காலையிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. படிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டெனன்ஸும் எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா படிக்க முடியுது. வந்தாலே படிக்கணுன்ற ஒரு தாட் வந்துடுது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணது. ஓகே. ஸோ இப்போ ரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் வந்து சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் சார்ஜஸ் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணுங்க? இல்லை, எந்த சார்ஜஸும் பண்ணல, எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம புக்ஸு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. மற்றபடி எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். நம்ம எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலான்ற மாதிரி தான் இருக்குது. எந்த ரெஸ்ட்ரிக்டடும்லாம் இல்லை நமக்கு இங்கே.
எல்லா இடத்துலையும் நம்மளை எல்லாரும் ஈவனாக தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரும் ஸ்பெஷலாலாம் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மற்றபடி நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இது. ஸோ பொதுவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலே வந்து ஸோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்டபுளாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இங்கே எப்படி உள்ள எப்படி உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுறாங்க? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீட்னஸோ இல்லை இதுவாகலாம் இருந்ததில்லை. ஸோ அதனால் வந்து அந்த தாட்ஸ் வரலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னே எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் லைப்ரரி மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது. செக்டரில் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தான் நீட் அண்ட் க்ளீனாக ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. அதனால் ஸோ வந்து யாருமே இந்த மாதிரி நடந்துக்கிறதில்ல. எல்லாருமே அவங்க பாட்டுக்கு வராங்க நீட்டாக. இது பே பண்ணிட்டு வந்து பேயபிள் எப்படி இருப்பாங்களோ டீசன்சியாக அதே மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது லைக் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கரண்ட் கவர்மெண்ட்டே வந்து 2026 கன்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் அவங்க வரட்டும் வந்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வரட்டும் வந்து இந்த மாதிரி மாணவருக்கு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்கன்ல யார் வந்தாலும் சரி அவங்க வந்து மாணவர்களுக்கு இந்த கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். வேற என்ன மாதிரி நீட்ஸ் இருக்கு சார் லைப்ரரிஸ் பொறுத்தவரையும்? இல்லை இந்த மாதிரி லைப்ரரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி விஷயம்? இல்லை இப்போதைக்கு இது வந்து இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டர் தான். ஸோ வந்து நமக்கு நீட்ஸ் இதுவே ஓகே தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து நீட்ஸ் சொல்லலாம் இல்லை. பார்க்கிங் ஸ்பேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பிரான்ச்சஸ் பக்கத்தில் வச்ச எல்லா ஏரியாவுக்கும் நல்லாயிருக்கும். தூரத்தில் இருக்கிறது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவுக்கு ஓகே. ஒரு 4 ஏரியாவுக்கு ஒரு இது லைப்ரரி மாதிரி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஏசி போட்டிருக்காங்க. இப்போ சிஸ்டம்லலாம் படிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் டவுன்லோடட் லெக்சர்ஸ்லாம் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் பார்க்குற மாதிரிலாம் இங்கே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு இடத்துல செட்டில்டாக வந்து உட்காந்து படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்ட் செட் இருக்குது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணலாம். யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ட்ராபேக்ஸ் வந்து அவங்க அது சேஞ்ச் பண்ணுறதுல தானே இருக்குது. யாராக இருந்தாலுமே 2026